ஸோ குட் ஈவினிங் டு ஆல், இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் அவன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு லேர்னிங் வீடியோ தான். ஒரு டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பெஷலி வித் இன்ட்ராடே ட்ரேடிங். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, எந்த அசட்டாக இருக்கட்டும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எதை வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்டாக்ஸ் எதை வேணா இருக்கும். பேசிக்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் விஷயத்தை நான் சொல்லித் தர போகிறேன். லைவ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ அவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, ஓட்டி பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியாது. சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஓகே, ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்குன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள். லெட் இட் பி என்ன டைம் ஃப்ரேமா இருக்கலாம், இது 5 மினிட்ஸாகவும் இருக்கலாம், ஓகே, 15 மினிட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 30 மினிட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருது. இமீடியட்டாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு இப்படி ஒரு ரெட் கேண்டில் இருக்குன்னு வச்சுப்போம். இமீடியட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த கேண்டில் இதே இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, திரும்ப அடுத்த இடத்துல திரும்ப ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இதை இந்த மூணுத்தையும் நம்ம ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் லாங்குவேஜ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். என்ன சொல்லுவோம்? 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஓகே, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இது மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல். ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல். சார், இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க. நான் 216ல இருந்து 220ல இருந்து சாரி ஓகே 225ல இருந்து ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். ரெடி? பேப்பர்ல எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. ஸோ டைம் முடிஞ்சு போச்சு, உங்க 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? வாங்க, இது என்ன வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். சார் நல்லா பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில், அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் யார் இருக்கா? செல்லர்ஸ். எஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, ரைட். ஸ்லோலி பையர் இங்க புஷ் பண்றாங்க, செல்லர்ஸ் அப்பவும் இருக்காங்க. நல்லா பாருங்க, செல்லர்ஸ் அப்பவும் இருக்காங்க, அவங்களும் கீழே புஷ் பண்றாங்க, பையர் இருந்தாலும் திரும்பவும் புஷ் பண்றாங்க. பட் ஆனா இங்க பாருங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? டாமினேட் பண்றாங்க. நல்லா பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. இது ஹை, இந்த கேண்டில் இதோட ஹை, அதாவது இப்போ இது 10 இப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்படி நான் புரிய வைக்கிறேன். இது 10 ரூபா போயிருக்கு, இது 15 ரூபா போயிருக்கு. அப்ப மூணாவது கேண்டில் என்னவா இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 16 ரூபாவது போகணுமா இல்லையா? இல்ல 15க்கு மேல. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 16 இல்ல 17 இல்ல 18 இருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க எனக்கு. சோ இங்கேருந்து புஷ் பண்ணிட்டாங்க, ஓகே. இங்கேருந்து புஷ் பண்ணி 10 ரூபா கொண்டு போயிட்டாங்க. 10 ரூபாலேருந்து 15 ரூபா கொடுத்து புஷ் பண்ணிட்டாங்க. நிஜமா செல்லர்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா 15 ரூபாலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 18 ரூபா புஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல க்ளோசிங் கொடுத்துருந்தேன்னா டெஃபினட்டா நான் இது என்ன சொல்லியிருப்பேன்? கால் சைடு, அதாவது அப் சைடு போலாம். அதாவது மார்க்கெட்ல பையிங் மொமெண்டம் வந்துருச்சுன்னு சொல்லுவேன். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல? இதுல இப்ப என்ன மொமெண்டம் உங்களுக்கு தெரியுது? ஜஸ்ட் சிம்பிளா சொல்லுங்க. இதுல என்ன மொமெண்டம் தெரியுது? இந்த 10 பிரேக் பண்ணி மார்க்கெட் 15 போயிடுச்சு. அடுத்த மொமெண்டம் பாருங்க, 15 இல்ல, 15 கீழேயே இருக்கு. திஸ் இஸ் கால், இந்த கேண்டில்ல நீங்க யாரெல்லாம் மார்க்கெட் சி சைடு போகும்னு நினைச்சிருக்கீங்களோ, ஒரு ஆன்சர் இஸ் ராங் ஆன்சர். என்னது? சி சைடு நினைச்சீங்கன்னா இது ராங் ஆன்சர். திஸ் இஸ் கால் ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஓகே, ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதாவது
மார்க்கெட்ல புட் சைடு. திஸ் இஸ் த ஃபேக்ட். இதுதான் உண்மை. ஏன்னா ரியலா மார்க்கெட்ட புஷ் பண்ணணும்னா இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா? இந்த செல்லர் இதோட ஹைல போயிட்டு மார்க்கெட் கீழ வந்து சஸ்டெயின் ரீடெஸ்ட் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு புஷ் எடுத்தா டெஃபினட்டா நான் வந்து சி சைட் போயிருப்பேன். இது வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷன். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இட் இஸ் கால்ட் டவுன் ட்ரெண்ட். எத வச்சு சொல்றேன்? இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய செல்லர். இங்கே இருந்து இதுவரைக்கும் செல்லர்ஸ் இருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? சோ யாரெல்லாம் சின்னு சொன்னீங்களோ நீங்க எல்லாருமே தப்பு. சோ மார்க்கெட் இது இன்னமும் பிஇ சைடுல தான், புட் சைடுல தான் இருக்கு. உடனே கேட்பீங்க, அட போடா இந்த மாதிரி எத்தனை நான் படிச்சிருக்கோம், எத்தனையோ பார்த்துருக்கேன். நீங்க லைவா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ரைட்? எனக்கு லைவ் மார்க்கெட்ல காமி, நாங்க அப்புறம் நம்புறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, வாங்க நம்ம லைவ்லயே உங்களுக்கு காட்டுறேனே. நம்ம நடந்ததா இல்லையா நம்ம லைவ்ல பார்ப்போம். இந்த கண்டிஷன் ரொம்ப தூரம்லாம் தேவையில்ல. ரொம்ப தூரம் நான் போகவே இல்லப்பா. பேங்க் நிஃப்டி டேட் நேத்து மார்க்கெட் சிம்பிள். பேங்க் நிஃப்டி நேத்து மார்க்கெட் என்ன நடந்தது பாருங்க. நல்லா பாருங்க. இதைத்தான் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு டவுன் சைட். நல்லா பாருங்க, டவுன் சைட். திரும்ப இங்கே பையர் புஷ் பண்ணாங்க. ஒன், அடுத்ததும் புஷ் பண்ணாங்க. இது பாருங்க, இது வரைக்கும் ஹை போச்சு, அடுத்த ஹை போச்சு. தேர்டு கேண்டில் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பவும் நான் கால் செட் போயிருக்க மாட்டேன். கால் செட் எனக்கு இதுக்கு மேல போனாதான் நான் கால் செட் போயிருப்பேன். திஸ் இஸ் கால் ட்ரெண்ட் கண்டினியூஷன். மார்க்கெட் இங்க போச்சு, இங்க சஸ்டெயின் ஆகி ஒரு புட் சைடு வந்துருச்சு. எப்போ இது பாருங்க, இந்த லோ எங்கேருந்து பையர் புஷ் பண்ணாங்க, இந்த லோ புஷ் பண்ணாம இங்கேருந்து எனக்கு புட் சைடு. சிம்பிள். நான் அதிகமா டைம்லாம் எடுக்க மாட்டேன். ஹார்ட்லி உங்களுக்கு 8 to 10 மினிட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிருவேன். சரி, ஓகே. இது டன் ஆயிடுச்சு. ஓகே, டன். சரி, வாங்க. வந்துருச்சு. திரும்ப பாருங்க. இங்க இந்த இடத்துல இருந்து பையர் புஷ் பண்ணாங்க. ஒரு பையிங். இந்த ஹை வந்துருச்சா? இதுக்கு அடுத்து ஒரு ஹை அட்டம் பண்ணாங்க. தேர்ட் அட்டம்ப்டும் பண்ணாங்க. பட் ஆனா எப்பவுமே இந்த ஹையை அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ அகைன் மார்க்கெட் ஃபால். முக்கியமா இந்த 3 ஒயிட்ஸ் ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா தெரியுதா? அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே. ஸோ இது ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக்ல ஒர்க் பண்ணுங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, நான் ஒன் பை ஒன்னா அக்கு வேற ஆணி வேற இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்க வந்து ஆப்ஷனை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்லா பாருங்க, திரும்ப ஒரு புல் பேக். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா இப்போவே நிறைய பேர் இது கீழே ரெடி ஆயிரும் என்ட்ரி பண்றதுக்கு. ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் ஸ்கால் பண்றவங்க இதை ஸ்கால் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா 600 51 600ல இருந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 51 ஒரு 500 வரைக்குமா இருக்குமா? இங்க பாக்ஸ் என்னவா இருந்தது பாருங்க. 600ல ஒரு பாக்ஸ், என்ன பாக்ஸ் சைஸ் ஆஃப் 51 480. ஜஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகே, ஃபன். ரைட்டு. அடுத்து என்ன நடந்தது? மார்க்கெட்ல பாருங்க, செல்லர்ஸ் டாமினேஷன்ஸ். திரும்ப பையர் புஷ் பண்றாங்க, ஆகல. இத பாருங்க, இங்கேயும் பாருங்க. 1 2 3 வெறும் கேண்டில்ஸ்டிக் பார்த்து புக்கை பார்த்து படிக்கிறீங்க பாத்தீங்களா? 3 ஒயிட் சோல்ஜர் வந்தா மார்க்கெட் மேலே போகும். எங்க போட்டுருவாங்க? இதான் இங்க பாருங்க, கூகுள்ல பார்ப்போம் இருங்க வாங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பார்த்தா அப் ட்ரெண்ட்னு போட்டுருவான் பாருங்க. இங்க வாங்க, 3 ஒயிட் சோல்ஜர். இங்க வாங்க, சோல்ஜர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இங்க பாருங்க, சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்ல. யாரோ வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க. இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மேல போகும் போட்டிருக்காங்க. ரைட். ஆனா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் நல்லா இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். இங்கே இருந்து பையர் புஷ் பண்ணாங்க, இது வரைக்கும் போச்சு. ஓகே, ஸ்டெப் 1. இதோட ஹையை இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணிச்சு, ஸ்டெப் 2. இந்த ஹைய இப்போ பிரேக் ஆயிட்டு நல்லா பாருங்க, இங்க பிரேக் ஆச்சு பாத்தீங்களா? பிரேக் ஆச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எப்போ இதுதான் உங்களோட கால். ஜஸ்ட் இந்த வெறும் இந்த 3 கிரீனை பாத்துட்டோம்னா மார்க்கெட் மேல போயிரும் கிடையாது. இங்க பாருங்க, 3 வாட்டி வந்த அப்புறம் பியூர் கிரீன். தட் மீன்ஸ் மார்க்கெட் நவ் இன் கண்ட்ரோல் ஆஃப் பையர். இங்கே இருந்து இவ்வளவு தூரம் புஷ் பண்ணிட்டாங்க.
நல்லா புரிஞ்சுதா? இப்படிதான் நீங்க மார்க்கெட்ல நீங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க மார்க்கெட் அப்சைட் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிம்பிளா ட்ரிக் சொல்றேன். அப்சைட் பார்க்குறீங்களா? கிரீனோட ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்க. அவ்வளவுதான். அதே லோ சைடு வருதா? லோ ரெட் வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்க. இங்க பாருங்க. இந்த லோ பிரேக் ஆச்சு. நோ ப்ராப்ளம். இந்த லோ பிரேக் ஆச்சு. சப்போஸ் இந்த லோவ இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் இப்படி கேண்டில் ஃபார்ம் பண்ணி எப்ப இது பிரேக் ஆகுதோ, மார்க்கெட் வெரி ஃபாஸ்ட் மூவ் வரும். ஏன் வரும்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு ட்ரெண்ட்ல இருக்குது. திரும்ப மார்க்கெட் இங்க சப்போர்ட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு திரும்ப பிரேக் அவுட் குடுக்குதுன்னு வைங்களேன், இவங்க ட்ரெண்ட கன்டின்யூ பண்றவங்க இன்னும் அக்ரெசிவா செல்லிங்க்கு போயிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப ஃபாஸ்ட் மூவ் தான் வரும். இப்ப அதையும் நான் காட்டுறேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புவேன்? வாங்க. அதையும் பார்ப்போம். வாங்க. இங்க பாருங்க. மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சு. ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே லோ ஃபார்ம் பண்ண லோ. இந்த லோவ பிரேக் ஆச்சு. மார்க்கெட் டக்குன்னு ஒரு அக்ரெசிவ் மூவ் எடுத்தது. ரொம்ப ஃபாஸ்ட் மூவ் வந்தது. இதுக்கப்புறம் பாருங்க. இந்த இந்த எப்பப்போலாம் இந்த லோவ உடைக்கும்போது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சா, சர்ருன்னு இந்த 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 2 பாயிண்ட் வந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு நீங்க பார்ப்போமா? இருங்க வாங்க பார்ப்போம். 5 மினிட்ஸ் கேண்டில்னால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இருங்க பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் ஆனோனே 339 பிரேக் ஆனோனே மார்க்கெட் எவ்வளோ ஃபார்ம் ஆனிச்சு? 220. 100 பாயிண்ட் டக்குன்னு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போச்சு. முக்கியமான விஷயம் எனக்கு பதில் சொல்லுங்க. ஹை, செகண்ட் ஹை, இந்த ஹை பிரேக் ஆச்சா? பாருங்க தேர்டு. இப்பதான் உங்களுக்கு ஒரு ஒயிட் சோல்ஜர், இது ஃபுல்லா 2வது ஒயிட் சோல்ஜர், அதுக்கப்புறம் 3. எப்ப இத பிரேக் ஆகுதோ இங்க பாருங்க. ஒரு டக்குன்னு ஒரு அக்ரெசிவான ஒரு அப்சைடு மூவ். ரொம்ப பழசு சார்ட் இல்ல சார். நேத்து நடந்த மார்க்கெட் சார்ட் சார். நேத்து நடந்த மார்க்கெட் சார்ட். நீங்க படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது சார். அத அப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க இன்னமும் லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. நெறைய விஷயம் நீங்க இன்னும் லேர்ன் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ வெரி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமென்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமென்ட்ஸ். சரி வாங்க, கன்டின்யூ பண்ணுவோம் வாங்க. பையர் போயிட்டே இருந்துச்சு. ஓகே. இதுவரைக்கும் எல்லாம் ஓகே தான். மேல செல்லர் வந்துச்சு. ஒரு செல்லர். ஓகே. இந்த லோ பாருங்க. ஆல்ரெடி இந்த லோவ பிரேக் ஆயி இங்க க்ளோஸ் குடுத்துருச்சு. அடுத்த லோவும் பிரேக் ஆச்சு. திரும்ப பாருங்க. எப்ப இந்த இத பிரேக் ஆகுதோ, இவ்ளோ பெரிய பையர் இத பிரேக் ஆகுது, சர 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 மார்க்கெட் வெரி பிக் ஃபால். இது வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பெரிய பையர்ஸ் இருந்தாங்களோ, இப்ப அவங்க மார்க்கெட்ல இல்ல. ஏன் இல்ல? அதே தான் நான் கீழ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே, அதே தான் மேல நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. வந்தது. திரும்ப பாருங்க. திரும்ப இங்க ஒரு பையிங். 1 இந்த ஹை, இந்த ஹை. ஓகே. பிரேக் ஆச்சு மார்க்கெட். இப்போ எப்ப இந்த ஹைய பிரேக் ஆச்சோ, இங்க இருந்து உங்களுக்கு சிஇ சைட். அகைன் ஒரு என்ட்ரி. என்ன பிரைஸ்ல என்ட்ரி ஆச்சு பார்ப்போம். வெறும் பாருங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பையர் இங்கேருந்து புஷ் பண்ணி ரூ. 10 44 இங்கேருந்து புஷ் பண்ணாங்க. இப்படி வச்சுக்கோங்க. 282லேருந்து 444 வரைக்கும் புஷ் பண்ணாங்க. ஓகே. 444லேருந்து மேல இன்னும் புஷ் பண்ணிட்டாங்க 490. இன்னமும் மேல புஷ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் 573. இப்போ 573யோட ஹைய பிரேக் ஆகுதா? 575. இந்த பாருங்க 590. இங்க இருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. 800 வரைக்கும் போயிருக்கு. என்ன சொல்லுவீங்க இது? சிம்பிள் லாஜிக். நீங்க அப்படியே கிரீன் ரெட் தான் பாக்குறீங்க தவிர மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றத யாரும் பார்க்கவே மாட்டீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ டோன்ட் வரி. நேத்து நீங்க நிறைய ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தரும் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மார்க்கெட் இன்னமும் பையிங் சினாரியோல தான் இருக்குது. இது வந்து என்னன்னா, ஒரு லிக்விடிட்டி கால் சைடுல ஒரு லிக்விடிட்டி, அதாவது புட் ட்ராப் நடந்தது. மார்க்கெட் மேல போச்சு எக்ஸ்பைரியில. அதுக்கு பதிலா இன்னைக்கு, அதாவது ஃப்ரைடேக்கு உங்களுக்கு ஒரு மூவ். பட் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் இது என்ன பண்ணியிருக்கணும்ன்ட்டு. அவங்க டெஃபினட்டா ஒரு நல்ல மூவ் பண்ணியிருப்பாங்க. இல்ல எடுத்திருக்கவே மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா. எக்ஸ்பெக்டிங் இந்த இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மூவ்ஸ் வரும்ன்ட்டு.
ஃபுல் டேவும் மார்க்கெட்ல ஒரு மொமெண்டமே வரல. 1:30, 2:00 அப்புறம் ஒரு மொமெண்டம் வந்தது. இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆச்சு. இது பிரேக் அவுட்ன்னு நெனச்சாங்க. பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆகல. நான் எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகணும்னு. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2 2 கூட சஸ்டெயின் ஆகல வைங்க. திரும்ப உள்ள வந்துருச்சு. நோ என்ட்ரி. திரும்ப வாங்க. இங்க பாருங்க. ஒரு பெரிய பிரேக் அவுட். இங்க சஸ்டெயின். நவ் யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் அ கால் சைட். அப்படியும் இல்லையா? இங்க பாருங்க 1, 2, 3 இப்படியும் வைங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு. 1, 2, 3 இதையும் எடுக்க முடியலையா? இது வந்து ஸ்கால்பர்ஸ்ன்னா நல்லா எடுப்பாங்க. ஏன் எடுக்குறாங்கன்னா, இத பாருங்க. அவங்க வந்து இந்த 3 கேண்டில பார்த்தா, அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி எடுப்பாங்க. நீங்க எந்த மாரி போனாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் சரி, தியரி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேங்க் நிஃப்டிய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை டீச்சிங். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் நம்ம கோர்ஸ பத்தி நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி சீட்ஸ் புக் ஆயிடுச்சு நெறைய. ஸோ இன்ட்ரஸ்டட் தே கேன் வெரி வெல் ஜாயின். நெறைய விஷயம் நான் இங்க சொல்லி தருவேன். புது புது ஸ்ட்ராட்டஜிஸ், புது புது விஷயம். ஹவ் டு பிகம் எ ப்ரோ ட்ரேடர். மார்க்கெட் எப்பப்போலாம் ஸ்டாப் லாஸ் உங்கள ஹிட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி தருவோம். ஸோ ஸ்டே டியூன். ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மொமெண்ட்ல ப்ளீஸ் என்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேங்க் யூ. பபாய். ஸோ நாளைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது மண்டேக்கு உண்டான அனாலிசிஸ் நம்ம வந்து இன்னைக்கு போடுவோம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுவரைக்கும் நீங்க பழைய வீடியோஸ், பழைய இதெல்லாம் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இத பாருங்க. 1, 2, 3 மார்க்கெட்ல பையிங். ஓகே. இங்க இருந்து அட்லீஸ்ட் இந்த ஹைட்டாவது நீங்க ஸ்கால் பண்ணலாம். டெஃபினட்டா பண்ணலாம். 141ல இருந்து ஹைட் வந்து 203. ஸோ 141ல இருந்து 203 சின்னதா இருக்கா? லாட் இன்கிரீஸ் பண்ணலாம். தாராளமா போகும் பாருங்க. திரும்ப பாருங்க. 1, 2, 3 இங்க பாருங்க. செகண்டோட லோவே 3 கேண்டில் பிரேக் பண்ண முடியல. அப்பன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல இன்னமும் பையர் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அகைன் பையிங்ஸ் ஓடிட்டு இருக்கு. எப்போ இத பிரேக் ஆச்சோ திரும்ப மார்க்கெட் மேல போச்சு. சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. 1 வந்தது, 2வது பிரேக் ஆச்சு. இந்த 3வது பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ நான் போயிருக்கலாம் புட் சைடு. பட் ஆனா போகல. இம்மீடியட்டா பையர் 1, 2 அண்ட் 3. 3 கேண்டலோட ஹைய பிரேக் பண்ணிச்சு. ஓகே. என்ன ஆச்சு உங்களுக்கு? 909. 909ல அட்லீஸ்ட் இதுவாவது வரும். 0.28. பாருங்க ஒரு 100 பாயிண்ட். ஸோ ஸ்கால்பர்ஸ் இந்த பாயிண்ட்ட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஸ்கால்பர்ஸ் எடுப்பாங்களே தவிர, நீங்க இண்டிகேட்டர் வச்சு பார்க்கணும், அத வச்சு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க லாஸ்ல தான் போவீங்க. அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. இந்த வீடியோ அவ்ளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அசெட் புடிக்குதோ, லெட் இட் பி நிஃப்டியா இருக்கட்டும், லெட் இட் பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், டெஃபினட்டா உங்களுக்கு பாருங்க. இது பாருங்க. 1, 2, 3 கிரீன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேல போனா கிரீன ஃபோக்கஸ் பண்ண சொல்லிருக்கேன். சிம்பிள். 1, 2, 3 3யோட ஹைட் பிரேக் ஆகல. மார்க்கெட் புட் சைட். சிம்பிள். சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இத பாருங்க மார்க்கெட் போதும். 1, 2, 3 3யோட ஹைட்ட பிரேக் ஆயிடுச்சு. இந்த கேண்டலோட பிரேக் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட் ஒரு கால் சைட். சூப்பர். வாங்க. வாங்க. 1, 2 அண்ட் 3. ஓகே. மார்க்கெட் 3 இதோட என்னதான் இருந்தா ரிஜெக்ஷன் இருந்தாலும் பாருங்க, பிரேக் ஆயிருச்சு. கண்டிப்பா ஒரு மொமெண்டம் கண்டிப்பா இருக்கும். 3 தடவ பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் இதுக்கு மேல எப்போ மார்க்கெட் போகுதோ, அதாவது இந்த இடம் பாருங்க 860ல இருந்து எவ்வளவு போச்சு பாருங்க. 862 மேட் எ ஹை ஆஃப் 930. ஸ்கால்பர்ஸ் மூவ். டெஃபினட்டா. வாங்க. என்கிட்ட வந்து என்ன சார் நீங்க சொல்லி தர மாட்டீங்க. எவ்ளோ விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் ஒரு இண்டிகேஷன் குடுத்தாலே நீங்க ட்ரேட் எடுத்தாலே எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப். எனிவே நான் சொல்லி புரிய வைக்கிறதில்ல. நீங்க ரெட் கிரீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும். ஐயோ ரெட் வருது, ஐயோ கிரீன் வருது. அப்படி கிடையாது. நீங்க கால் சைட்னா கிரீன ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைட் போறீங்கன்னா ரெட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க் யூ. பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். சீ யூ சூன் வித் எ நியூ அனலிசிஸ்.